அப்ப என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன் ஒரு கம்பெனிக்குள்ள இருந்துட்டு. ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பெனிஃபிட்ட கொடுப்பீங்க? இல்ல ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறீங்க. என்ன பெனிஃபிட்ட கொடுப்பீங்க முதல்ல சொல்லுங்க. பெனிஃபிட் வந்து என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ESIPF ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் இல்ல நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த கம்பெனி இந்த ESIPF கொடுக்கறது? அதத்தான் சொல்றேன், போடணும் அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கே எஜுகேட் பண்ணதெல்லாம். இல்ல இல்ல நீங்க கொடுத்தா அட்ரிஷன் ரேட் கம்மியாகுங்கறத நம்ம கம்பெனிக்கு எஜுகேட் பண்ணணும். கொடுத்தா என்ன ரேட் கம்மியாகும்? அட்ரிஷன் அப்படினா அட்ரிஷன்னா எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு போறாங்க தெரியுமா? அதத்தான் அப்ப இவங்க ESIPF கொடுத்தா வேலையை விட்டு போக மாட்டாங்க. ESIPF மட்டும் கிடையாது, பெனிஃபிட்ஸ்ங்கிறது ESIPF மட்டும் கிடையாதுங்க. ஆனுவல் இன்சென்டிவ் மாதிரி ஒண்ணு, சரி தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறீங்க, ESIPF, மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது போக வந்து வேற என்ன வேணும்? சொத்து, அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, காது குத்து வைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். அவங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன், அப்பப்ப வந்து எம்ப்ளாயிஸை வெளியில கூட்டிட்டு போய் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி மூவி கூட்டிட்டு போய். ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நான் கம்பெனி நடத்த முடியாது. ஒரு துண்டை கமத்திட்டு ஜாலியா கிடையாதுங்க.